வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மரான்ஸ், டெனான், யமஹா இந்த மாதிரி ஏவியர் ரிசீவரில் நம்ம எப்படி காலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு லைவாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சத்தியமாக எனக்கு அதில் திருப்தியே இல்லை. ஏன்னா அது நிறைய பேருக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஃபினிஷிங் சரியாக எனக்கு முடிக்க முடியல சரிங்களா. ஏன்னா அடுத்தும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து காலிப்ரேஷன் மட்டும் பண்ணால் மட்டும் போதாது. அதை ஆட்சி மைக்கை வச்சு காலிப்ரேஷன் மட்டும் பண்ணால் போதாது, மேனுவலாகவும் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. புரியும். அதனால் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்தா ரீப்ளை பண்ணுறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மரான்ஸ், யமஹா, டெனான் இந்த மாதிரி ஏவியர் ரிசீவரில் நம்ம வந்து ஆட்சி மைக்கை வச்சு காலிப்ரேஷன் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ புதுமையான மெத்தடு ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், சார் நாங்கள் 8000 10,000 வாங்குகிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது. அதுக்கு நாங்கள் லேப்டாப்பு, சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் மைக் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீக்கர் நாங்கள் செட் பண்ணதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் சர்வ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. உண்மையிலே அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரூம் EQ விசார்டு இதை வச்சு வந்து காலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது REWன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா. அதுக்கு லேப்டாப் கண்டிப்பாக வேணும். இந்த ஆட்சி மைக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆட்சி மைக்கை வச்சு காலிப்ரேஷன் பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம வந்து அந்த தேட்டர் ஃபீல் உணரலாம். ஆனால் இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் REW சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து காலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கு 90% நீங்கள் வந்து உணரலாம். ஆனால் ஒன்று அமௌண்ட் வாங்குகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 18,000 வரைக்கும் வாங்குகிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு சரிங்களா. அதாவது நீங்கள் ஒருத்தங்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க, நாங்கள் வந்து காலிப்ரேஷன் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க அமௌண்ட் சொல்லுவாங்க, பெர் சேனல் 1000 அல்லது 2000 அல்லது 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு காலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பெருமையாக பேசுவீங்க, சார் லேப்டாப் வச்சு பண்ணுறாங்க தெரியுமா, அது எப்படி படம் படமாக வருது, அது ரொம்ப கஷ்டம் சார், உண்மையிலே அது 10,000 பொருந்தும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேசியிருக்கிறாங்க என்கிட்ட. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் பணம் கொடுக்கறது உண்மை, ஓகே, அவங்க வந்து காலிப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் உண்மை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் ஆட்சி மைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலிமா, அதாவது REW சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகும்னு பல பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த காலிப்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுல கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும். பட் ஏன்னா விவரம் தெரியாத நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஏவி ரிசீவர் வாங்கிட்டோம், ஒரு இசையினுடைய ஆர்வ கோளாறில் நம்ம வந்து தேட்டரோட நம்ம வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறில் நிறைய பேர் வாங்குகிறாங்க. இந்த ஏவி ரிசீவரில் பயங்கர ஸ்கேம் நடக்குது. அது நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. எந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது, எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ். இதெல்லாமே இப்போ நம்ம இந்தியாவில் விற்பனை செய்கிற புதுசு விட்டுருங்க. சில பேர் புதுசெல்லாம் பண்ணுறாங்க, சில பேர் செகண்ட்ஸும் பண்ணுறாங்க. அதுவும் ஓவர் அந்த பயங்கர ஓல்டெல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க 30,000 40,000க்கு. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக எப்படி எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம். ஸோ எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது என்னுடைய கடமை சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஆர்வக்கோளாறில் நானும் ஆர்வக்கோளாறில் வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் நான் 3 ரிசீவர் வாங்கியிருக்கிறேன் சரிங்களா. யமஹா அதை தூக்கி தூர வீசிட்டேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் சரிங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணி நான் காலிப்ரேஷன் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ 15,000 16,000 கேட்பாங்க. குறைஞ்சது மினிமம் 8,000 7,000 வரைக்கும் கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க காலிப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே பயங்கரமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த REW சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சில இதுக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரூம் அதை அதை ஈக்குவலைசர்னு சொல்லுவாங்க. ரூம் EQ விசார்டு இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 52 MB வரும், அவ்வளோதான். 52 51 MB தான் வரும், முற்றிலும் ஃப்ரீ தான். இப்போ அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.0 சம்திங் வரும். முன்னாடி வந்து 2.0 சம்திங் இருந்துச்சு, இப்போ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்கள் அழகாக லேப்டாப் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா DSP மைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ் இந்த மைக்கு, அதோட மைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா UMIK வெர்ஷன் 1. இப்போ வந்து வெர்ஷன் 2லாம் இருக்குது. வெர்ஷன் 1 கூட ஓகே தான். ஆனால் அதோடைய ப்ரைஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 பக்கம் வருது இந்த மைக். ஸோ அவங்க இதை வாங்கி தான் உங்களுக்கு வந்து மேபி கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த லேப்டாப் வச்சு. அதில் வேவெல்லாம் தெரியும், அலையாக தெரியும் சரிங்களா. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா, அதாவது இந்த மைக்கை வந்து லேப்டாப்பில் USB மூலம் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் இருந்து HDMI கேபிள் மூலிமா AV ரிசீவர் கனெக்ட் பண்ணி அந்த கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இது யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர், ஒரு ரூம்னு அதுக்கு தனியாக யாரெல்லாம் ஒதுக்கும். அது எனக்கு இது வந்து ஒரு மினி தேட்டர்ப்பா, எனக்கு வந்து இந்த தேட்டருக்குள்ளே யாரும் நாட் அலவுடு. ஒன்லி படம் பார்க்குறோம், வெளியே வரோம், சாங் கேட்குறோம், வெளியே வரோம். தேவையில்லாமல் உள்ளே போய் எந்தெந்த பொருளையும் வந்து உள்ளே வந்து வைக்கக்கூடாது, வேறு தேவையில்லாமல் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேலிப்ரேஷன் மெத்தடு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு ஹால் வச்சுக்கிட்டு அதில் ஏவிஆரும் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் எல்லாருமே ஸ்டே பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ்க்கை நடத்துகிறீங்க அப்படின்னா இது முற்றிலும் வேஸ்ட்டு. ஓப்பனாக சொல்கிறேன். கேலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் ஓகே, உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஒரு வேளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வேளை இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ண அத்தனையும் டோட்டலி வேஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் 15,000 கொடுக்குறீங்களோ இல்லை 10,000 கொடுக்குறீங்களோ அது வந்து ஒரு அன்னதானத்துக்கு போட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. அது எப்போ வேணால் நடக்கலாம். அது அந்த மாதிரி ஏன் மறுநாள் கூட நடக்கலாம், ஏன் 1 மாதம் கழிச்சு கூட நடக்கலாம், 2 மாதம் கழிச்சு நடக்கலாம், இல்லை அடுத்த செகண்டை கூட நடக்கலாம். ஸோ இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஏன்னா 15,000 கொடுக்குறது நீங்கள் உண்மையாக ஆகிப்போச்சு. ஏன்னா பொறுத்தளவு 15,000லாம் ஹை ரேட்டு. அதுக்கு பேசாமல் கூட 10,000 போட்டு இன்னொரு ஏவே ரிசீவ் வாங்கிட்டு போயிடலாம், சூப்பர் ரிசீவ் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் தயவு செய்து அவ்வளோ அமௌண்ட்லாம் இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேலிப்ரேஷன் வந்து நீங்கள் தனியாக ஒரு ரூம்பு வந்து இது வந்து என்னுடைய மினி ஹோம் தேட்டர், இதுக்கு அது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கோஸ்டிக் ரூம்லாம் அதெல்லாம் தனியாக பண்ணுறது அது ஓகே. நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு வந்து அவங்க கேட்குற அமௌண்ட் எவ்வளோ கேட்டால் நீங்கள் கொடுங்க, வசதியாக இருந்தால் அதிகமாக கூட கொடுங்க, அது உங்களுடைய டீல். அதை நம்ம வந்து சொல்ல போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் மற்ற நபர்கள் சார் எனக்குலாம் தனியாலாம் ரூம்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு மெயினான ஹாலில் நாங்கள் வச்சுருக்குறோம், அந்த இடத்துல பசங்க எல்லாருமே விளையாடுவாங்க, அதில் எல்லாமே நாங்கள் பழகுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தயவுசு இந்த மாதிரி கேலிப்ரேஷன் வந்து பண்ணி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் REW மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரோடைய அந்த பொசிஷன் வச்சு தான் கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே இந்த பொசிஷன், ஓகே இந்த ஸ்பீக்கரை கரெக்டாக பொசிஷன் வச்சு அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சு கரெக்டாக கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்க கேலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை அங்கிட்டு மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சு. ஏதாவது ஒரு ஸ்பீக்கரோ இல்லை டவர் ஸ்பீக்கரையோ எப்பா இந்த இடம் சரியில்லை கொஞ்சம் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடியோ இல்லை 2 அடியோ தள்ளி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஈக்குவலைசர் இருக்குல்ல ஃப்ரீக்வன்சி அது எல்லாமே டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். அதே மாதிரி ஸ்பீக்கரை வந்து இடமாற்றம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்பீக்கர் சரியில்லை நான் வேறு ஸ்பீக்கரை மாற்ற போகிறேன்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா அப்பையும் வந்து இந்த கேலிப்ரேஷன் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். சரிங்களா. 2வது விஷயம், உங்கள் சின்ன பசங்க இல்லை சின்ன பிள்ளைங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்து என்னப்பா இவ வளர்த்தி ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு ஒரு ஏற்றிட்டு பிறகு மறுபடியும் பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிச்சு. அப்போ இந்த கேலிப்ரேஷன் நீங்கள் கொடுத்த 15,000 டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி அந்த ஃப்ரேமர், இந்த ஏவிஆர் ரிசீவரில் ஃப்ரேமரை ஏதாவது அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக
அந்த காலிப்ரேஷன் வேஸ்ட்டு. அதேமாதிரி ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. சும்மா 15,000 கொடுத்து 8,000 கொடுத்து பண்ணுறது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க, இனிமேல் எதுவும் நோண்டக்கூடாது. நீங்கள் உள்ளே போய் செட்டிங்லேயே ஏதாவது நோண்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலிப்ரேஷன் 15,000 கொடுத்து காலிப்ரேஷன் பண்ணால் அத்தனையும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ காலிப்ரேஷன் ஒருத்தங்களை கூட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரூம் இருக்குது, அந்த ரூமில் யாரும் நாட் அலோடு, ஒன்லி படத்தை பார்க்குற வெளியே வரோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் ஒரு ஹாலில் வச்சுட்டு நாங்கள் காலிப்ரேஷன் அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு 10,000 15,000 கொடுத்துட்டு பண்ணிட்டு போயிடுவீங்க. சின்ன பசங்க ஸ்பீக்கரை ஏதாவது நெகட்டிவ் வச்சிட்டாலோ, இல்லை நீங்கள் ஸ்பீக்கரை மாற்ற போகிறீங்க, இந்த ஸ்பீக்கரை டேமேஜ் ஆகிடுச்சு நான் மாற்ற போகிறேன்னு மாற்றிட்டாலோ, இல்லை ஏவிஆர் ரிசீவரில் அதேமாதிரி சோபாவும் நீங்கள் மாற்றினா அது அந்த நீங்கள் சோபாவும் இருக்கிற இடத்துல ஓகே. நீங்கள் சப்போஸ் சோபாவை மாற்றி வச்சிட்டா கூட அந்த எஃபெக்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் உண்மை. நீங்கள் வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் சோபாவை நடுவில் வச்சுருப்பீங்க, கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க, ஓகே. அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. சார் இந்த சோபா இடைஞ்சலாக இருக்குப்பா, கொஞ்சம் பேக்கில் முன்னாடி தள்ளிவீங்கள பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃப்ரேம்வேரை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாக அமௌண்ட்டும் வேஸ்ட்டு. ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் முடிஞ்சு வச்சு. ஸோ உள்ளே போய் செட்டிங்கில் போய் ஏதாவது ஸ்பீக்கர் செட்டப்பு இல்லை ஆம்ப் செட்டப் இதை மாற்றி விட்டீங்க அப்படின்னா அதுவும் டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போனது, என்ன சார் நான் முதல்ல நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே சவுண்டு வரல, ஒன்றும் அந்த மாதிரி இல்லை, ஃபீல் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தாராளமாக உங்கள்கிட்ட பணம் இருந்தால் காலிப்ரேஷன் பண்ணுறவங்க நபரில் கூப்பிட்டு தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப அது ஈஸி தான். லேப்டாப் இருந்தால் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு ஒரு டிஎஸ்பி மைக் நீங்கள் யூஸ் வாங்கிக்கோங்க. அது 14,000 அமேசானில். நீங்கள் அதை அடித்தாலே உங்களுக்கு வந்துடும். அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, எப்படி நம்ம இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அழகாக சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம். சிம்பிளானால் கொஞ்சம் எப்படி லேட் ஆகும். இது 10 நிமிஷம்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதை நீங்கள் அதோட நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து. ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது தெரியாமல் போய் காசுகளை இழந்துக்கிட்டு பைசாகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதான் நான் சொல்லிட்டேன். இந்த ஏவிஆர் பொறுத்தவரை ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண மாதிரி. அதே மாதிரி இந்த ஏவிஆர் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி நல்ல அந்த ப்ரெஷ் இருக்கும், அதாவது அந்த அணில் முடியுமானே இருக்கும், அந்த ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. பிறகு பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு போட்டு தேய்ச்சி விட்றாதீங்க, இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் பிறகு தெரிச்சிட்டு போயிடும். ஸோ இப்போ அந்த அணில் முடியுமானே ப்ரெஷ் இருக்கும், அதாவது பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வாங்கி அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடையோ அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணினா ஒரு 6 ஸ்க்ரூ தான் இருக்கும். அந்த கேபினெட் கவரில் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நல்லா துண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டிஎஸ்பி போர்டு தான் இருக்கும், மதர் போர்டு தான் இருக்கும். அந்த மதர் போர்டில் டஸ்ட்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நைஸாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் இந்த பல் தேய்க்கிற ப்ரெஸ் மணியை வாங்கிட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்புறம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் திரிச்சு ஓடிடும். அவ்வளோதான். அதில் ஏதாவது மைண்டாக ஒரு காம்பவுண்ட்ஸ் விளையிருச்சுன்னா சோழி முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். செகண்ட்ஸ் ரேட்டுக்கு யார்ட்ட கொடுத்துட்டு அவங்க உடம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை ரீயூஸ்டு, அதாவது யாராவது ரிப்பேர் ஆனால் அதுக்கு இந்த மாற்று பொருள் மாற்றுவாங்கள்ல, இந்த ஐசி தூக்கி இதில் மாற்றி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த ஏவிஆர் ரிசீவரில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற பொறுத்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும்தான், சென்னை கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்கு நினைக்கிறேன். ஆத்தோரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் மட்டும் நீங்கள் கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். சும்மா தேவையில்லாமல் இந்த யூடியூப்பில் சொல்கிறாங்க அங்கே கொடுக்குறாங்க இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பைசாவை கறந்து விட்ருவாங்க. பைசா கறந்து விட்றது மட்டும் இல்லாமல் அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஐசியெல்லாம். அவ்வளோ ஏன்னா அவங்க பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவங்க ஏன்னா இது கண்டிப்பாக இது அவங்க ரிப்பேர் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க, இவ்வளோ செலவாகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் இல்லை இது அது போயிடுச்சு இது போயிடுச்சு பார்க்கவே மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா மாத கணக்காகும். நீங்கள்லாம் ரிப்பேர் பார்க்குறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து விட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் மாத கணக்கில் வச்சுக்கிட்டு கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. பயங்கரமாக ஐயோ இது பெரிய தொல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ன வசதியை உணர்றீங்களோ, அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்தை நீங்கள் ஜாலியாக இருக்குன்னு விரும்புகிறீங்களோ, ஆடம்பரமாக இருக்க அந்த அளவுக்கு
அதாவது பயங்கரமான செலவுகள் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் தான். சரிங்களா? 1 இயர் வரைக்கும் நீங்கள் எதுனாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த லேப்டாப் மாதிரிலாம் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த சர்வசாதாரணமாக இன்னும் வரல. சரிங்களா? இப்போ ரிப்பேர்னு போயிடுச்சு, நம்ம வந்து யாரோ நம்ம ஒரு கஸ்டமர் விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்குற அவங்க ரிப்பேர் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் செலவு 1 வருஷம் அந்த அந்த கேரண்டியோ இல்லை வாரண்டியோ முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் 1.5 lakhs இருக்கும். டோட்டலாகவே கிட்டத்தட்ட 2 lakhs பக்கம் வந்துடும். நீங்கள் ஸ்பீக்கர் தரமான ஸ்பீக்கர்லாம் போட்டு அப்படி இப்படி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs பக்கம் வந்துடும். அப்படிங்கையில் இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சது 10,000 ஆயிரும். அதில் என்ன ரிப்பேர், சாதாரண ஒரு சாதாரண ஸ்டிப்பு கூட ஓகே. ஏதாவது ஒரு ஒயர் எதுவும் விட்டுருக்கும், இல்லை ஒரு பவர் போர்டில் ஏதாவது ஒன்று அடிபட்டிருக்கும், இல்லை ஒரு பீஸ் போயிருக்கும். அதை மாற்றுறதுக்குன்னு அவங்க 5,000 10,000 கேட்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. நல்லா நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். இல்லையா பேசாமல் அசம்பிள் வாங்கிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏவிஆர் பக்கம் போய்ட்டால் 7.1 வாங்கிக்கோங்க. 7.1 7.2 9.1 9 போட்டு அந்த மாதிரி போயிடுங்க. 5.1 வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேசாமல் அதுக்கு அசம்பிளில் நல்ல நல்ல இதெல்லாம் வருது. சரி, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அழகாக அதில் ஏதோ பிரச்சனை கூட உடனே பார்த்து கொடுத்துருவாங்க. லோக்கலுடைய டெக்னீஷியனே பார்த்து கொடுத்துருவாங்க. என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐசியில் டிரான்சிஸ்டர்னா ரிசல்ட் தான் போகும், நம்பலாம் போகாது. அதை உடனே மாற்றி. ஏன்னா இதில் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இதுக்கு ஈக்குவலாகவே காப்பி தான். இப்போ எல்லாமே இப்போ வந்து அசம்பிளுடைய ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் காப்பி தான். ஓகே, அந்த ஃபீல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் 7.1 வந்துருக்குன்னு போர்டெல்லாம் விளம்பரம் வருது. சரிங்களா? ஆனால் அஸ்ட்ரா போர்டு, அப்புறம் இம்ப்ரானிக்ஸ் போர்டெலாம் இப்போ 7.1 வருது. நான் இன்னும் செக் பண்ணல. கண்டிப்பாக அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். நான் ஆர்டர் போட்டு 7 இல்லை, ஃபஸ்ட்டு 5.1 கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே இது நல்லா இருக்குது, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன். இந்த ஏவிஆருக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற கம்பேர் பண்ணி அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். அதைப்படி நீங்கள் வாங்கி உங்களுடைய இசையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டு தேவையில்லாத பைசாக்களை செலவு பண்ணாதீங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.